Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு பீன்ஸ் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். எங்கள் செட்டிநாடு கல்யாணத்துலலாம் இந்த குழம்பு இல்லாமையே இருக்காது. கெட்டி குழம்பு, தண்ணி குழம்பு, சாம்பார் எல்லாம் வைப்பாங்க. அதில் இந்த தண்ணி குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்ம 1 கப் அளவு பருப்பு, அதில் குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 இது நறுக்கி வச்சுக்கணும். அதாவது தோல் உரிச்சிட்டு 2 ஹாஃபாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுக்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகா உடைச்சி வச்சுக்கலாம், இல்லாட்டா கீரி கூட வச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ், நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா தண்ணி குழம்பு, அதனால பருப்பை கொஞ்சமாக தான் போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா அது கொழ கொழன்னு சாம்பார் மாதிரி போயிடும். அதனால அதை மாத்திரம் பார்த்துக்கங்க. இது தண்ணியாக தான் வைக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் போட்டு நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு அப்படி வதக்கணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, பீன்ஸ், அதையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கினதை அப்படியே அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே போட்டுறணும். இதில் அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி அதையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி சாம்பார் தூள் வச்சுருப்போம் இல்லையா எல்லாரும், அதை ரொம்ப போடக்கூடாது. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இது ஒரு 3 அல்லது 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு சொல்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வதக்கினதையும் நம்ம கொட்டிட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வேக விட்டுறணும். அப்புறம் அந்த ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதும் அதை திறந்து நல்லா கொதிக்க விட்டோம்னா பீன்ஸ் தண்ணி குழம்பு ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரசம் டேஸ்ட்லேயும் இருக்கும், சாம்பார் டேஸ்ட்லேயும் இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட காரமாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை ஏதாவது மசியல், பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கருணக்கிழங்கு மசியல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீன்ஸ் தண்ணி குழம்போட சாப்பிட. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.